வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரசன்னா அவர்களும் சமூக ஆர்வலர் பானு கோம்ஸ் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளுடைய தாக்குதலில், மாவோயிஸ்டுகளுடைய தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் இறந்து போனதற்கு பழி வாங்குவோம் அப்படின்னு உள்துறை அமைச்சர் ஷிண்டே சொல்றாரு. இந்த தாக்குதலுக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு சொன்னா சட்ட அமைச்சரே சட்ட விரோதமான கொலைகளை ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு தொனி அதுல இருக்கு. அந்த பார்வை சரியானதா இல்ல தப்பானதா? இல்லை, இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இங்கே நம்ம நக்சல்களுக்கு ஆதரவாக பேசுகிறோமா அல்லது இறந்து போன காவலர்களின் குடும்பங்களுக்காக பேசுகிறோமா அப்படிங்கிற 2 கோடுகள் இருக்குது. அதில் ஒரு 16 மொத்தம் 11 சிஆர்பிகள், 4 மாநில காவலர்கள், ஒரு பொது மக்கள், மொத்தம் சேர்ந்து 16 பேர் இறந்துருக்காங்க. அவங்களோட துக்க நிகழ்ச்சியில் சுக்மா மாவட்டத்தில் கலந்துக்கிறப்ப அவர் சொல்லியிருக்கிற விஷயம் இதற்கு தக்க பதிலடி கொடுப்போம். த வேர்ட் இன்டர்பிரிட்டேஷன் மே கம் அவுட் வித் திஸ் சம் அதர் வேரியஸ் வெர்ஷன். ஆனால் நீங்கள் எல்லா உள்துறை அமைச்சர்களும் எனக்கு நேற்று அவருடைய அந்த துணியில் பேசுகிறப்ப பார்க்குறப்ப வழக்கமாக வெடிகுண்டு வெடிச்ச உடனே நாங்கள் இதை உடனடியாக கண்டுபிடிப்போம், இதற்கு நாங்கள் இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தையாக தான் பார்க்குறேன்னே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடாக பார்க்கல. தக்க பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய தேடுதல் வேட்டையையும் அவர்களுக்கு எதிராக மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் முடுக்கி விடுவோம்ங்கிற பொருள் மட்டும்தான், ஃபேக் என்கவுண்டர்ஸ்ங்கிற பொருள் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஹோம் மினிஸ்டருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்போடு அவர் பேசலைங்கிறது ஃப்ரேசிங் ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியமான பதவிகளில் இருக்கிறவர்கள் ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சம்பந்தமாக பேசும்போது கவனமாக வார்த்தைகளை கையாள வேண்டும். இவர் பழி வாங்குவோன்னு சொல்கிறது எந்த விதத்திலையும் ஒத்துக்கொள்ள முடியாது. நாளைக்கு இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபேக் என்கவுண்டர்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம கொஷின் பண்ண முடியும்? அதே மாதிரியான விஷயங்களைத்தான் இவருடைய வார்த்தைகள் மூலமாக தூண்டி விடுகிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஒரு நக்சல் இயக்கம் இவ்வளவு தூரம் ஆயுதங்களோடு திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணுகிறார்கள் என்றால் அவர்களுடைய பிரச்சனை என்ன? அந்த பிரச்சனையை கவர்மெண்ட் மிஸ்கவர்னன்ட் பண்ணுகிறதுங்கிறது தான் அந்த இடத்துல தெரியும். அப்போ அது சம்பந்தமாகத்தான் ஒரு ஹோம் மினிஸ்டர் பேசியிருக்கணுமே தவிர இந்த மாதிரி பழி வாங்குவோம்னு சொல்றது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக பொறுப்பற்ற ஒரு பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர்கள் நடத்தக்கூடிய மாவோயிஸ்டுகள் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் கூட தேர்தல் காலத்திலையும் தேர்தல் இல்லாத காலத்திலையும் எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. இது மக்களவை தேர்தலை சீர்குலைக்கிறதுக்கான முயற்சி அப்படின்னு சொல்றதை நீங்க எவ்வளவு தூரம் சரியானு பாக்குறீங்க? இல்ல, அது இந்த தேர்தல் காலங்கள் பட்டியல்கள் நெருங்கி கொண்டிருக்கிற காலத்துல அவர் தேர்தலை சீர்குலைப்பதற்காக இவர்கள் நடத்துகிறார்கள். ஆக அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார். இவங்க பானு மேடம் சொல்ற ஒரு விஷயத்துல நான் முரண்படுறேன். என்ன அப்படின்னா, நக்சல்கள் அவர்கள் எடுத்திருக்கிற ஆயுதம், போராட்டக்கலங்க ஆயுதங்கள் என்பது ஜனநாயக மரபுப்படி ஆன் த ஹோல் இந்தியா இஸ் டெமோக்ரஸி கண்ட்ரி. டெமோக்ரஸி கண்ட்ரியில் ஆயுதம் எடுத்தவர்கள் தான் பெரியவர்கள். அவர்கள் இப்போ 16 பேரை இழந்த குடும்பங்கள். நான் இவங்க 2 பேருக்கு ஆதரவாக பேசலை. போலி என்கவுண்டர்கள் எங்கு நடந்தாலும் அதை கண்டிக்க வேண்டியது நம்முடைய தார்மீக பொறுப்பு, தார்மீக கடமை. ஆனால் அந்த வேர்ட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ளார அவருக்கான பதவியின் அடிப்படையில் அவர் பேசி இருக்கணும். ஆனால் நீங்கள் இங்கே ஒப்பிட்ட அளவில் பார்க்கணும். நக்சல்கள் ஃபேக் என்கவுண்டரில், ஒரு நக்சல் ஃபேக் என்கவுண்டரில் கொல்லப்படுவதற்கும் 16 காவலர்கள் கொல்லப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. நான் ஃபேக் என்கவுண்டரை ஆதரிக்கல. ஆனால் இந்த சமூக ஆர்வலர்களும் சமுதாய அமைப்புகளும் அவர்களுக்கு ஒரு பாலமாக இருந்து ஏன் செயல்பட மாட்டேங்கிறாங்க? அவங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக அரசுக்கு சொல்ல முடியலன்னா நேரடியாக சமூக ஆர்வலர்கள் இறங்கி போய் அந்த கலாய்வுகளை செஞ்சு நாங்கள் இதை சமர்ப்பிக்கிறோன்னு ஒரு அரசுக்கும் அவர்களுக்குமான ஒரு பாலமாக செயல்பட்டாங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் வராது. அதான் பயங்கரவாத குழுக்கள் செய்யக்கூடிய படுகொலைகளுக்கும் அரசு செய்யக்கூடிய படுகொலைகளுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுல ஒரு பிரச்சனை வர்றதாக தெரியுது பிரசன்னா சொல்லும்போது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை சமூக ஆர்வலர்கள் நடுவில் மீடியேட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்ல, இது நீண்ட வருடங்களாக இருக்கிற அந்த பிரச்சனை. இதை கவர்மெண்ட் சரியாக கையாளாத ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் நக்சல் அமைப்புகள் எந்த ரீதியிலும் அவர்கள் ஆயுதங்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது, திரும்ப திரும்ப அட்டாக் நடக்கிறதுங்கும் போது அந்த இடத்தில் அந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணப்படவில்லை. அவர்களை கூப்பிட்டு சரியாக மீடியேட் பண்ணலை. ஒரு அரசுக்கு எத்தனை வருடங்கள் வேணும் இந்த விஷயங்களை கையாளுவதற்கு, இல்லை அதை சரி செய்வதற்கு? அதை செய்யலைங்கிறதாங்க. இந்த மாதிரியான ஒரு அட்டாக் நடக்க போகுதுன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் வேற கொடுத்துருக்கு. ஆனாலும் அவர்கள் என்ன பாதையில் போய்கொண்டிருந்தார்களோ அதே ட்ரைனிங், அதே இதை அதே பாதையில் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ரிப்போர்ட்ஸ் வந்தால் கூட அதன் மேலே ஆக்ட் பண்ணப்படாத ஒரு லெத்தார்ஜிக் இதுதான் இருக்குது அந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல கவர்னன்ஸ் சரியில்லைங்கிறது தான். உளவுத்துறை சொல்ல ரிப்போர்ட்டை ஏன் அவங்க ஃபாலோ பண்ணலை?
ஹோம் மினிஸ்டர் அவருடைய வார்த்தைகள் மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்துக்கு வராம தள்ளுறாருங்கிறது. உளவுத்துறை தகவல்கள் வந்ததாக நேற்று மீடியால வந்தது எல்லாமே உண்மைக்கு மாறானவைன்னு இன்னைக்கு சொல்றாங்க. இல்ல அவரே வார்த்தையில சொல்லி he denied it. நான் இல்ல அவர் சொல்லியிருக்காரு. ரிப்போர்ட்ல அவருடைய இன்டர்வியூல எங்களுக்கு உள்துறை வரல அப்படின்னு சொல்றாரு. அதாவது கரெக்டா எந்த ஸ்பாட்ல அடிக்க போறாங்கன்னு வரலைங்கிறாரு. ஆனா அடிப்பாங்கன்னு வந்திருக்கு. இதெல்லாமா சொல்லுவாங்க. நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி புதிய செய்திகளை நமக்கு தர்றதுக்காக பனிமலர் காத்திருக்கிறாங்க. வணக்கம் பனிமலர். வணக்கம் ஜென்ரா. புது அர்த்தங்களில் தொடர்ந்து பல்வேறு செய்திகள் குறித்து விவாதிப்பதற்கு முன் இந்த நேரத்தின் புதிய செய்திகளை பார்க்கலாம். இந்திய தூதரக அதிகாரி தேவ்யானி கோப்ரகேட் மீதான விசா மோசடி வழக்கை தள்ளுபடி செய்தது அமெரிக்க நீதிமன்றம். கொழும்பில் நடைபெறவிருந்த இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. திருப்பூர், ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 3000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தனியார் கல்லூரிகளில் பயின்ற செவிலியர் மாணவர்களை அரசு மருத்துவமனைகளில் பணியமர்த்தலாம் என்ற தமிழக அரசின் உத்தரவு செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மாவோயிஸ்டுகள் தாக்குதலுக்கு பழிவாங்கப் போவதாக சுஷில்குமார் ஷிண்டே எச்சரிக்கை விடுத்துள்ளார். 16 பேர் கொல்லப்பட்டதை கண்டித்து சத்தீஸ்கரில் முழு அடைப்பிற்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்துள்ளது. ஆந்திர முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியதை தொடர்ந்து முறைப்படி புதிய கட்சி தொடங்கினார் கிரண்குமார் ரெட்டி. காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சிகளை கடுமையாக விமர்சனம் செய்தார். ஊடகங்கள் உண்மை தன்மையில் இருந்து பிறழக்கூடாது என்று டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தினார். நரேந்திர மோடி அலை எதுவும் வீசவில்லை என அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார். குஜராத்தில் 60,000 சிறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மக்களவை தேர்தலுக்கு பின்னரும் காங்கிரஸ், பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவில்லை என்று டெல்லியில் நடைபெற்ற பேரணியின் போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காணாமல் போன மலேசிய விமானத்தின் பாகங்கள் பற்றி முதல் புகைப்படத்தை சீனா வெளியிட்டிருக்கிறது. விமானம் குறித்த உண்மையான தகவல்களை தருமாறு மலேசிய அரசை வலியுறுத்தியுள்ளது. காற்பந்தய வீரர் மைக்கேல் ஷூமேக்கரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பாரிஸ் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். புது அர்த்தங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். Taca-me, 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 taca-me.